Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406-77057. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் புத பகவான் சிம்மத்திற்கு செல்லுகிறார். ஆகஸ்டோட எண்டில் போறாருங்க. ஆகஸ்ட் 3rd வீக்கில் போறார். சிம்மத்திற்கு செல்லுகின்ற புத பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? புதாதித்ய யோகம் என்று ஒன்று உருவாக போகிறது. ஏன்னா சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்த புதன்னா அது பேர் புதாதித்ய யோகம்னு பேர். என்ன? புதாதித்ய யோகம். இந்த புதாதித்ய யோகத்தால் என்னென்ன நற்பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்திலே மிக உயர்ந்த யோகமாக கருதப்படுவது இந்த புதாதித்ய யோகம். இந்த புதாதித்ய யோகம் இருப்பவர்கள் வாழ்க்கையிலே எதை நினைத்தாலும் சீக்கிரமாக அடைஞ்சிருவாங்க. அதனால தான் அந்த புதாதித்ய யோகத்துக்கு அவ்வளோ பவர். ஸோ இந்த மாதம் நடக்கின்ற இந்த நிகழ்வு ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும். அப் டு செப்டம்பர் வரைக்கும் இந்த புதாதித்ய யோகம் என்பது இருக்கிறது. புதனும் சூரியனுமாக இணைந்து நிறைய ராசிகளுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள். இவர்கள் இணைந்தாலே வெற்றி தான். இவர்கள் கூட்டணி வெற்றி கூட்டணிங்கிற மாதிரி தான். கஜகேசரி யோகம்னு சொல்கிறோம், சந்திரமங்கல யோகம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இது புதாதித்ய யோகம்ங்கிறது ஒரு வெற்றிக்கான யோகம். உங்கள் ராசிக்கு என்னென்ன யோகங்கள் என்பதை பார்த்துடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புதாதித்ய யோகம் என்ன பலன்களை தருகிறது? 2-5 புத பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த 2-5 4ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்? 2 தனாதிபதி, 5 யோகாதிபதி. இந்த தனாதிபதியும் யோகாதிபதியுமாக சேர்ந்து 4ஆம் வீடனுக்குரிய உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை இந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஏற்படும் என்றால் உங்களுக்கு ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கிறது. சூரியனை போல பிரகாசம். 4ஆம் இடத்துல சூரியன். 4ஆம் இடத்துல நிறைய பேர் ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். எல்லா கம்பெனிலும் யங்ஸ்டர்ஸ், ஃப்ரெஷ் பிளட் இந்த மாதிரி கான்செப்டில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறார்கள். எந்த ஃப்ரெஷ் பிளட்டும் கம்பெனியை உயிராக நினைப்பதில்லை. ஒரு காலத்தில் இருக்கும் சார், நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தோம்னா அந்த கம்பெனி அப்படி நேசிப்போம். நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்த போது அந்த கம்பெனி பேர் என் ரத்தத்தில் கலந்திருப்பதாக நான் நினைத்தேன். அப்படி நேசிக்கணும். கம்பெனியை நமக்கு சோறு போடுற சாமி என்று நேசிக்கணும். ஆனால் இன்றைய இளைஞர்கள்ட்ட அப்படி இருக்கான்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேலை நாடு கலாச்சாரம் மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஜம்ப் ஆன் பண்ணி போயிட்டே இருக்காங்க. இந்த கம்பெனியிலனா இன்னொரு கம்பெனி, நீ யாரா எனக்கு வேலை தர்றது? சில பேர் கம்பெனியே விட்டுட்டு தனியாக ஆர்த்தரப்பிரனர் ஆயிடுறாங்க. 20 வயசுலலாம் ஆர்த்தரப்பிரனர். அவங்களுக்கு இப்போ என்ன புரிஞ்சிருச்சுன்னு ஆர்த்தரப்பிரனர் ஆனால் இருந்தால் எனக்கும் தெரில. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம தொழில் தொடங்கணும். ஆனால் தொழில் தொடங்கி தான் அவங்க நிறைய விஷயம் கற்றுக்கிறாங்க. இது ஒன்று புதுசாக இருக்குது. ஸோ 4ஆம் இடத்திலே உங்களுக்கு புத பகவானும் 5 யோகாதிபதியும் ஆட்சி பெற்ற சூரியனும் இருக்கும்போது உங்களுடைய விசுவாசத்திற்கான மரியாதை என்பது கிடைக்கும். எந்த கம்பெனிலையுமே எனர்ஜி என்பது யங்ஸ்டர்கிட்ட கிடைக்கலாம் சார், இல்லைன்னு சொல்லலை. நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, 20 வருஷமாக இருக்கார். பெரிய பையன், காலேஜ் போகிற பையன் இருக்கான். 2 பேர் சாயந்தரம்னா சீக்கிரம் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அவர் போய் அவங்க ஃபேமிலியை பார்க்கணும். ஆனால் யங்ஸ்டர் இருப்பாங்க, இன்னும் கல்யாணமே ஆகலை, சின்ன பையன். கம்பெனிலே ஸ்டே பண்ண சொன்னால் ஸ்டே பண்ணலாம். 8:30 மணி வரைக்கும் இருக்கலாம், 9:30 மணி வரைக்கும் இருக்கலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். உங்களை இவரோட பெஞ்ச் மார்க் பண்ண முடியாது. நாளைக்கு ஒரு ஆடிட்னு வரும்போது, ஒரு ISO ஆடிட் வரும்போது அவங்க என்ன கேட்பாங்க? இப்போ கம்பெனிலேருந்து என்ன டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணால் அவர் வாய் மூடிட்டு போவார். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அந்த கம்பெனி சீனியருக்கு தான் தெரியும். நிறைய ஆடிட்டர்கள் நானே பார்த்துருக்கேன். என்ன வழக்கமாக நம்ம இவர் டேவிட் தான் இருப்பார், அவர் தான் ப்ரெசென்ட் பண்ணுவார். டேவிட் இல்லையா அப்படிம்பார். டீம் லீடர்லாம் தேவையில்லை, வழக்கமாக ப்ரெசென்ட் பண்ணுவார். அவர் எங்கேன்னு கேட்பாங்க. என்ன டேவிட் சார், போன ஆடிட்லேயே சொன்னீங்க, போன வருஷம் சரி பண்ணிடலாம் சார், பார்த்து செய்யுங்க சார், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பல நேரங்களில் டீம் லீடர் முகத்துக்காக கிடையாது, ஆடிட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க முகத்துக்காக ரிமார்க் போடாமல் போனவன் நிறைய பேர் பார்த்துருக்கேன். விஷயம் என்னவென்றால் தகுதிக்கான அங்கீகாரம், உங்களுடைய சீனியாரிட்டிக்கான கௌரவம். எந்த கம்பெனியெல்லாம் சீனியர்களை கொண்டாடாமல் இருக்கிறதோ அந்த கம்பெனிகள் மெல்ல மெல்ல அழிந்து விடுகிறது. சீனியர்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது சார். தட் இஸ் கால் சீனியாரிட்டி. சீனியர்கள் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், எதை எப்படி பண்ணணும்னு தெரியும். அதனால தான் அவங்க சீனியர்ஸ். அப்போது 4ஆம் இடத்திலே சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் பொழுது ப்ரமோஷன். இதுலேயும் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பாருங்கள், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் அதே மாதிரி தான். நம்ம சீனியர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து அழகு பார்க்கலான்னு மேனேஜ்மெண்ட் நினைக்காது. இந்த ஃப்ரெஷ் பிளட் ஒருத்தன் வரான் பாருங்கள், அவனை கூப்பிட்டு இன்றிலிருந்து நீ ஜூனியர் இன்ஜினியர் இல்லை சீனியர் இன்ஜினியர், அவர் கொடுத்து ஆசைப்படுறது. எப்பா இவர் ரொம்ப நாளாக இருக்கார், இவருக்கு ஏதாவது கொடுங்கப்பா. கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவன் எங்கேயும் போக மாட்டான்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. 2-5 புத பகவான் சூரியனோடு இருக்கும் பொழுது உங்களுடைய தகுதிக்கான அங்கீகாரம். உங்கள் வேலை இன்றைக்கி தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், உங்கள் வேல்யூவை சார் நிறைய நாள் புரிஞ்சுக்கோங்க.
நம்ம ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளும் வேட்டியை மடிச்சுட்டு சமைச்சிடலாம் சார். இது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் டெய்லி சமைச்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும் நம்ம ஒய்ஃபோட ரோல் என்னங்கிறது. ஒரு நாள் அவங்க இல்லைன்னா அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது வீட்டை. சாதாரண வேலை நினச்சிப்போம், இதெல்லாம் ஒரு வேலையை நினச்சிப்போம். ஆனால் அவங்க இல்லைன்னா அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்களோட ரோல். அந்த மாதிரி தான் சீனியர்ஸை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம். அவங்க இல்லைன்னா இந்த விஷயத்தை இவ்வளோ அழகாக நடத்த யாராலையும் முடியாது. நிறைய வியாபாரங்கள், நிறைய கடன்கள், சார் கம்பெனி ஓடும் தாங்க பரவாயில்ல கொடுங்க, ப்ராடக்ட் சேல் பண்ணிடுவாங்க. சீனியர் முகத்துக்காக வாங்குற வேணுமோ, எனக்கு அவரெல்லாம் தெரியாது, நீங்கள் தான் என்கிட்ட 10 வருஷமாக வியாபாரம் பார்க்குறீங்க, உங்கள் மூஞ்சிக்காக வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்குறவங்க தான் அதிகம். ஸோ அப்போது இந்த 4ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று 2-5 கூடிய புத பகவானோடு சேரும் பொழுது திறமைக்கான கௌரவமும் மதிப்பும் கிடைக்கும். வீடு கட்ட போகிறீங்க, முக்கியமாக வீடு கட்ட போகிறீங்க, லேண்டு வாங்க போகிறீங்க, அம்மாவோட உடல்நிலை சரியாக போகுது, நற்பெயர் கிடைக்க போகிறது, தொழிலுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது, ரொம்ப பெரிய ஆளாக வர போகிறீங்க. இந்த 4ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறும் பொழுது, 4 கூடிய சூரியன் ஆட்சி பெறும் பொழுது கௌரவமும் மதிப்பும் மரியாதையும் வீடு தேடி வரப்போகிறது. ரிஷபராசிக்காரர்கள் கெத்து. நண்பர்களே, இந்த புதாதித்ய யோகம் என்பதை நாம் ஒரு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் கல்வியா செல்வமா வீரமா என்று சொல்வார்கள். இந்த கல்வியா செல்வமா வீரமா என்பதில் இந்த கல்வி என்பது பிரதானமான ஒரு பதவியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அந்த செல்வத்தை காப்பாற்றிக் கொள்ள புத்தியும் சாமர்த்தியமும் அறிவும் வேண்டும். இந்த கல்விங்கிறது மிகப்பெரிய புத்திசாலித்தனமான அந்த ஒரு புத பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு அறிவு என்பதே வரும். அதான் அதில் இருக்க விஷயமே. கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சுக்கிரன் இருந்தால் ரொமான்ஸ் வரும், சனி இருந்தால் தொழில் வரும், குரு இருந்தால் ஒழுக்கம் வரும், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி புதன் இருந்தால் தான் அறிவே வரும். அந்த புத பகவான் சூரியனோடு சேரும் பொழுது, சூரிய குடும்பத்தில் முதலில் இருப்பது புதன், இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கும் பொழுது மிக பிரகாசமான அறிவு என்பது ஏற்படுகிறது. மிக பிரகாசமான அறிவு என்பது ஏற்படுகிறது. ஸோ அந்த புத்தி கூர்மையால் நீங்கள் உங்கள் பிரகாசிக்கும் ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. புத்தி கூர்மை. கற்றோரை காமருவர்னா, கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்புனா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பெரிய செல்வந்தர்களுக்கும் கிடைக்காத பெருமை கல்விக்கு கிடைக்கும். காரணம் அதான் படித்தவங்க. நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வந்து ஒரு பணம் வாங்கிட்டு ஒருத்தர் சீட்டுக்கு சேர்த்துருப்பாங்க, டாக்டர் சீட்டுக்கு பணம் வாங்கிட்டு சேர்த்துருப்பாங்க. ஒரு வாட்ஸ்அப் காமெடி பார்த்தேன் இதை. அப்போ கொண்டு போய் அவரை இதில் அட்மிட் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவை, யார் பணம் வாங்கினவர் அவரோட அம்மாவை அட்மிட் பண்ணுவாங்க. ரொம்ப பிஸியாக, ஐயோ டாக்டர் காப்பாற்றுங்க, எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க என்று சொல்லி பெறுவாங்க. வெளியே வர்றது யாருன்னு பார்த்தா, இவர் பணம் வாங்கிட்டு அட்மிஷன் கொடுத்தாரே அந்த கேண்டிடேட் தான் வெளியே வருவார். அப்போ இவருக்கு பார்த்தா தெரியும் அவருக்கு அவ்வளோ அறிவு கிடையாதுங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவர் தான் அவர் டாக்டர் கொடுத்ததே. அப்போ அவசரமாக தூக்கிட்டு ஓடுவாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டலில். அங்கே புத்திசாலி டாக்டர் ஒருத்தர் வருவார். என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பணம் எதையும் ஜெயிக்காது, அறிவு மட்டும்தான் ஜெயிக்கும். அவங்க அம்மாவை கொண்டு போய் நல்லா படித்த டாக்டர்கிட்ட சேர்த்துனதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு திருப்தியே வரும். இது மாதிரி நிறைய சொல்லலாம். போலி இன்ஜினியர்கள், போலி டாக்டர்கள், போலி நிறைய பேர் இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் புதன் என்னும் ஒரு கிரகம் இல்லாதது தான். புத்தி இல்லைன்னா அவர்களால் ஷைனாகவே முடியாது. ஆனால் புத்தியோடு இருப்பவர்கள் எங்கே போனாலும் ஷைன் ஆயிடுவாங்க. நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அவர்கள் அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண்னா. அறிவை மட்டும்தான் இந்த உலகத்தில் திருடர்களால் திருட முடியாத ஒரு சொத்து எது? அறிவு. அந்த புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து பெரும்புகழை தரப்போகிறார்கள். இந்த புதாதித்ய யோகம் உங்கள் ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் மதிப்புக்குரியதாகவும் கௌரவத்திற்குரியதாகவும் மாறப்போகிறது. ஜாதகத்தில் இமீடியட்டாக பலன் தர்ற கிரகம் குட்டி கிரகம்னு பேர். அதுதான் புதன். சின்ன கிரகம், 88 நாள் தான், ஒரு வருஷமே அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். சின்னோண்டு கிரகம். ஸோ அந்த சின்ன கிரகம் இந்த புதனும் ஆதித்யனோட சேரும் பொழுது டக்கு நடந்துருது விஷயங்கள். அதனால தான் இந்த சின்ன கிரக பயிற்சியெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். சின்ன கிரகம், புதனுடைய பயிற்சி, செவ்வாயோட பயிற்சி, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் தரோம். அவ்வகையில் உங்களுக்கு இந்த புதாதித்ய யோகம் பலவிதமான நன்மைகளை தரப்போகிறது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். விஷ்ணுமாயாவுக்கு இந்த ஸ்ரீமடத்தில் மட்டும்தான்
5 அடி பெரிய உயர சிலை இருக்கிறது. நேரில் வாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Tony and Guy Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 98406 77057.